புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளில கூட, இந்த புதிய நாளில தேவன் நம்மோடு கூட பேசும்படிக்குப்பமா. கண்மலையின் சிகரமானவரே, 10,000 சிறந்தவரே, புறாக்கண்கள் உடையவரே, எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமை. யோவேல் 2ஆம் அதிகாரம் அதுல 14ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். யோவேல் 2:14. ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலியையும் பான பலிகளையும் செலுத்திற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவா. தேவனுக்கு பலி செலுத்தும் அப்படின்னு இந்த இடத்துல பார்க்கிறோம். நீங்க வசனம் போட்டுருக்கு பாருங்க. பான பலியும் செலுத்துவதற்கான போஜன பலியை நம்ம கர்த்தருக்கு அவன் செலுத்து. அதுக்கு மேல வசனம் போட்டுக்கு பாருங்க. 13ஆம் வசனம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்ப. அவர் இரக்கமும் மனதுருக்கும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ள, அவர் தீங்குக்கு மனசாப்படுகிறவர். என்ன பண்றாரு? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரம். நம்மளை ஆஸ்வதிக்கிற தேவனுடைய கரமானது. இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு போஜன பலிகள், காணிக்கை பலிகள், அந்தி பலிகள், காலையிலையும் மாலையிலையும் அந்த தீபம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்மளுக்கு அந்த உயிரை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் எப்படி காக்கை குஞ்சுகள் பறவைகள் ஆண்டவராக இயேசுவை நோக்கி என்ன பண்ணுங்க கூப்பிடுது. காக்கை குஞ்சுகளும் அதை நோக்கி கூப்பிடு. அதுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர், அதை போஷித்து நடத்துகிறவர். ஆமே. அந்த பறவைகள் மிருகங்களை விட மனிதனை அதிகமாக நேசிக்கிறார். நமக்காக இயேசு தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் என்ன பண்றாரா? இரக்கமுடையவராக இருக்கிறார். எத்தனையோ காரியத்துல அவன் இரக்கம் இல்லாம செஞ்சிடான். ஆனா ஆண்டவன் நமக்கு இறங்குகிற தேவனாய், இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நம்ம வாழ்க்கையில நமக்கு தேவன் இறங்குகிற தேவனாக கர்த்தர் உங்க குடும்பத்துக்கு நிச்சயமா இறங்குவார். உங்க பிள்ளைகளுக்கு நிச்சயமா இறங்குவார். உங்க குடும்பத்துல மாத்திரமல்ல, உங்க சரீரத்துல காணப்படும் இந்த வியாதிகளை நீக்கும்படி பரிசுத்தமுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்க நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது என்ன பண்ண? பலி செலுத்தும் போது ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். ஆசீர்வாதத்தை வச்சிருக்கல. நம்மளுக்காக என்ன பண்ணார்? பரிசுகளை, அநேக பரிசுகளை இந்த நாளிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அதிகாலையிலே அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இந்த மன்னா கிடைக்கும் என்று அவர் வெளியே வந்து மன்னாவை ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவர் இந்த நாளுக்கு தேவையான ஆலோசனைக்கு தாங்க. ஆண்டவரே எங்கே போகணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவோடு கூட உங்க வாழ்க்கை இருக்குமானால் நிச்சயமாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதமே என்ன பண்ணுங்க? ஐஸ்வர்யத்தை தரும். எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. அவர் ஆஸ்வதிக்கிறவர். சாலமோன் பாருங்க, தேவனுக்கு பலிகளை செலுத்தி அந்த எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னா ஆண்டவர் என்னை எழுப்பி உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. அவன் ஆண்டவர் கேட்கிறான், ஆண்டவர் எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்ல உடனே ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. இன்றைக்கு நம்ம இந்த பூமியில வாழுகிறதுக்கு ஞானம் வேணும். ஆமா, படிக்க பொழுது ஞானம் வேணும், வண்டி ஓட்டுறதுக்கு ஞானம் வேணும். கர்த்தருக்கு ஆண்டவர் நம்ம ஆஸ்வதிக்கிறோம்னா ஆண்டவர்கிட்ட நம்ம ஞானமா நம்ம என்ன பண்ணும்? எல்லா காரியங்களும் கேட்கும் பொழுது அவர் ஞானத்தை தருகிற தகப்பன். இந்த சாலமோன் ஞானத்தை கேட்டான். அவர் சொன்னார், ஞானத்தை மாத்திரமல்ல ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் உனக்கு நான் தருவேன்னு சொல்லி கர்த்தன் ராஜாவாய் மாற்றுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவர் ராஜாவாய் இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் அவன் திரும்பும் பொழுது, ஆண்டவரிடத்தை அவன் பழி செலுத்தும் பொழுது, இவ்வளவு பெரிய ஜனங்களை எப்படி என்னால் நடத்த முடியும்னு சொல்லி அவன் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவன் வாழ்க்கையில பலத்த கிரிகளை செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த சாலமோனில் பெரியவர் எங்க இருக்கிறாருங்க? நமக்குள்ள இருக்கிறார். ஆமா, இந்த சாலமன் பெரியவர் எங்க இருக்காருங்க? உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்க பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறார், உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை காட்டி நமக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர், யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். இந்த காலை நேரத்துல ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தருளும்படி என்று, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க என்று நீங்க கேட்டீங்கன்னா நித்தியமாக நித்தியமாக கர்த்தர் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, மேல கடற்பட்டிருப்பாங்க, உங்கள் வஸ்திரங்கள் உங்க இருதயங்களை
அப்ப நம்ம இருதயத்துல காணப்படுகிற கவலை, சோர்வு, கண்ணீர், தேவையில்லாத ஸ்டோர் பண்ணாதபடி ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க. நம் பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது அவர் நம்மளை மன்னித்து இரக்கம் செய்கிற நல்ல தகப்பனா இருக்கா. எப்படி ஒரு கெட்ட குமாரன் தன் தகப்பனத்துல வரும் பொழுது சோதர மனதுருகி அவனை கட்டி அணைத்து முத்தம் விழாவை கொண்டாடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தர் நமக்காக அநேக கொண்டாட்டத்தின் ஆசுவாதத்தை வைத்திருக்கிறார். நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு நாள் என்ன பண்ணாதுங்க, சோதரங்களை கீழே விழத்தல்லாது. கர்த்தர் ஆசீர்வாதித்தார்னா அது என்ன பண்ணும், அது நித்திய காலமா என்ன பண்ணும், உங்கள் சந்ததிகளை பெருக பண்ணுவதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. சகலத்தையும் செய்ய தேவன் வல்லவர். அப்ப நம்ம பலி செலுத்தணும் கர்த்தருக்கு. சோதரம் என்ன செலுத்தணுங்க, அவன் எதற்கு நடந்துமே செலுத்துறோம், அவங்க செலுத்தணும். ஆனா நம்ம செலுத்த வேண்டியது தேவனுக்கு செலுத்த வேண்டியதே, தேவனுக்கு மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரங்களையும் பாடல்களையும் நன்றிகளையும் தேவனுக்கு நாம் செலுத்தும் பொழுது, தேவனை தொழுது கொள்ளும் பொழுது, தேவனை முதலிடத்தில் வைக்கும் பொழுது கர்த்தர் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை ஒழுந்தருள்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகம். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதி உங்களையும் கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதி. பரிசுத்த தேவனே எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தடைகளை மாற்றுங்க. அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோம். கரங்களை தட்டி நன்றி